வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். யாழில் உயர்தர பரீட்சையில் சிறப்பு சித்தி பெற்று அசத்திய இரட்டை சகோதரர்கள். விவசாயிகளுக்கான உர மானியம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். விபத்தில் சிக்கி 21 வயதுடைய இளைஞன் பலி. ஈரான் துறைமுகத்தில் வெடிப்பு சம்பவம் 14 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். 2024 ஆண்டிற்கான கல்வி பொதுதர ஆதார உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் யாழ் இந்து கல்லூரியை சேர்ந்த மாணவர்களான இரட்டை சகோதரர்கள் மாவட்ட மட்டத்தில் முதல் 2 இடங்களை பெற்றுள்ளனர். அத்தோடு அதே 2 சகோதரர்கள் தேசிய மட்டத்தில் 3ஆம் மற்றும் 5ஆம் இடங்களை பெற்றுள்ளனர். சி ஜமுனானந்தா பிரணவன் 1ஆம் இடம் மற்றும் சி ஜமுனானந்தா சரவணன் 2ஆம் இடம் ஆகிய 2 சகோதரர்களே இவ்வாறு உயர்தரத்தில் சாதனை படைத்துள்ளனர். இதேவேளை குறித்த மாணவர்களின் தந்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் பிரதிபலிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளும் உரமானியம் வழங்குவதற்காக தாமதமாகியதற்கான காரணத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். சிறுபோகத்திற்கான உரமானியத்திற்காக முழுமையாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் விவசாய மேம்பாட்டு திணைக்களம் தேவையான ஆவணங்களை தயாரிக்க தவறியதால் சிறிது தாமதம் ஏற்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கு வலுவான அரசு சேவை அவசியம் என ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் விலைகள் குறைந்தது 50% குறைக்க திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கெக்கிராவ பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தம்புள்ளையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பாரவூர்தி ஒன்றுடன் கொக்கிராவ நோக்கி பயணித்த ஊந்துருளி நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒரு இளைஞன் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பாரவூர்தியின் சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் மாகாணத்திலும் புத்தளம், மன்னார், யாழ்ப்பாணம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சப்ரகமுவா, மத்திய ஓவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு, குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் 14 பேர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த நாட்டின் ஊடக அறிக்கையின்படி 750 பேர் காயமடைந்துள்ளனர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கொள்கலன் தொகுதியில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தீப்பரவல் காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள பல கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.